பொழுது இங்கேருந்து ₹1 ₹2 காசு போட்ட உடனே ஒரு வெடி வைப்பாங்க, டொப்புன்னு ஒரு சத்தம் கேட்கும். அதனால் எல்லாரும் இங்கேருந்து போகும்பொழுது வெடிச்சவங்க கோயிலுக்கு அந்த சாமிக்கு பைசாவை போடுவாங்க. எதுக்கு போடுவாங்க தெரியுமா? இந்த பாலம் இருக்குல்ல, பாலத்தை அந்த கடவுள் வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்காராம். பிடிச்சிட்டா டப்புன்னு தூக்கம் வந்துடுவனுங்கனால இந்த வெடியை போட்டோடனே டக்குன்னு முழிச்சு திருப்பி என்ன செய்வாரு? நம்முடைய தேவன் அப்படி இல்லை. என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் திருப்பி கூட ஆண்டவரிடத்துல ஸ்தோத்திரம். ஏதோ என்ன பிரச்சனையா இருந்தாலும் இந்த ஸ்டான்ஸாவை திருப்பி நான் ரிப்பீட் பண்ண போகிறோம். அவர் நீ வரங்கள் ஐயா, உன் குடும்ப பிரச்சனையில கூட நீ வர சிலச்சுமே டயர்டாகி தூங்கிடுவோம். ஆனால் தம்முடைய பிள்ளைகளை தோளின் மேல் சுமக்கிற தேவன். ஆட்டுக்குட்டியை எப்படி நடத்துவாராம்? அப்படியே தோளில் போட்டு கொண்டு செல்லுகிற தேவன். கரவலாடுகளை அவர் மெதுவாக நடத்துவார். ஆமென். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக மாத்திரம் இல்லை, மெதுவாக நடத்துவார். ஆட்டுக்குட்டி எப்படி நடத்துவார்? ஆட்டுக்குட்டியை பார்த்துருக்கீங்களா? நடக்க முடியாது. அதனால அந்த குட்டியை தூக்கி தோளில் போட்டுக்கிடுவான் மேய்ப்பன். கரவலாடுகளை மெதுவாக நடத்துகிறதுனா என்னன்னா, கரவலாடுகளை ஃபாஸ்ட்டாக நடத்த மாட்டாங்க, மடு பெருசாக இருக்கும். அதனால் இந்த ஆடை ஃபாஸ்ட்டாக நடத்தினா அந்த மடு கால்களில் தொடைகளில் பட்டு ஒரு ஆசி புண்ணாகிவிடும். அதனால் பால் கொடுக்குற அந்த மடு பெருசாக புண்ணாகக்கூடாதுன்னு சொல்லி கரவலாடுகளை மெதுவாக நடத்துவார்னு ஏசாயால போட்டிருக்கு. அதே மாதிரி தான் நம்ம இஸ்ரவேலை காக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு முறை கூட என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் காலத்திலிருந்து எல்லாருமாக சேர்ந்து 136வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்க போகிறோம். பிரதர் முதல் பகுதியை வாசிப்பாங்க. 136வது சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய பெயர் என்னன்னா லிட்டர்ஜிக்கல் சாம், அதாவது ஆலய வழிபாட்டு சங்கீதம். ஆலயத்தில் வழிபடும் பொழுது வாசிக்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் ரீடிங் என்று சொல்வார்கள். மாறி மாறி சொல்லுவது, வாசிப்பது. இந்த ஒவ்வொரு வசனத்திலும் முதல் பகுதியை பிரதர் வாசிப்பாங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது சபையார் யாவரும் சேர்ந்து நான் வாசிக்க போகிறோம். இது வாசிக்கும் பொழுது எதுவானாலும் உங்களுடைய இருதயத்தில் இருந்தாலும் அவரை நீங்கள் துதிக்கும் பொழுது, அவர் கிருபையை குறித்து சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து வேற எங்கே ஒன்றே நினைக்காதங்க. ஃபோக்கஸ் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். இயேசுவின் மேலே, தேவனும் மேலே, வசனத்தின் மேலே ஒரே நோக்கத்தோடு கூட இதை வாசிக்கலாம். பிரதர் முதல் பகுதியை வாசிப்பாங்க. அவர் கிருபை என்று உள்ளது சபையார் வாசிக்கலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது.
தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள். இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். His mercy endures forever. எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள். His mercy endures forever. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். His mercy endures forever. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். His mercy endures forever. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். His mercy endures forever. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். His mercy endures forever. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். For His mercy endures forever. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். For His mercy endures forever. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். For His mercy endures forever. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். For His mercy endures forever. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். His mercy endures forever. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். Mercy endures forever. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். Mercy endures forever. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். Mercy endures forever. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். Mercy endures forever. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் கடைசி வசனத்தை. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் கிருபை ஒரு முறை கூட என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் கிருபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே. இந்த கிருபையை நம்பி வந்து நாங்கள் இருக்கிறோம். அடியார்களை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். சபையாராக நாங்கள் உம்மிடத்தில் கழுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்பதாக எங்களை அழைத்திருக்கிறீங்க. அசைக்கப்படாத பர்வதமாய் நிற்க அழைத்திருக்கிறீங்க. அதனால் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். ஆளுகை செய்யுங்க அன்பே இயேசுவின் மூலம் பிதாவே. உட்காரலாம். இந்த நாளில் நம்ம சங்கீதத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? கடந்த மாதம் சங்கீதத்தினுடைய we saw the introduction of Psalms last month. கடந்த மாதத்திலே சங்கீதங்களுடைய முகவரியை நாம் பார்த்தோம். Today, before I take a particular chapter, ஒரு பகுதியை நான் எடுப்பதற்கு முன்பாக I want to share with you about certain group of Psalms found in the book of Psalms. சங்கீதங்களின் புத்தகத்திலே சங்கீதங்களுடைய சில குழுக்களாக சில பிரிவுகளை நாம் பார்க்க போகிறோம். There are many kind of Psalms. That's what are the Psalms we are finding in the book of Psalms. சங்கீதங்களின் புத்தகங்களிலே எப்படிப்பட்டதான தலைப்புகளின் கீழே அந்த சங்கீதங்கள் இருக்கிறது என்பதை பார்க்கலாம். It is not commonly found in every commentary, but I have been looking at different things and collected these titles. இது குறிப்பாக சில விரிவாக்கங்களிலே காண முடியாமல் இருக்கும். நான் பல இடங்களிலிருந்து அதை நான் திரட்டி இந்த காரியங்களை சொல்லுகிறேன். See, there are about 15 kind of groups found in the book of Psalms. சங்கீதங்களின் புத்தகங்களிலே 15 வகைகளிலே வித்தியாசமான The first one is called the Songs of Ascent, or it is called the Psalms of Pilgrimage. புனித பயண பாடல்கள் அல்லாவிட்டால் ஆரோகண பாடல்கள் என்று சொல்லுகிறதான தலைப்பு. That's what we sang. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, அப்படிதானே? ஆமா. காலை தள்ளாட விட்டார் என்னை காக்கும் தேவன், காலை தள்ளாட விட்டார் இஸ்ரவேலை காக்கும் இவன். அந்த பாட்டு எப்படி ஞாபகம் இருக்கா? ஆமா, பழைய அழகு தெரியும். ராப்பல் உறங்காரேன்னு வரும். இது எல்லாமே அழகான பாடல்கள். அதிகாலையில் நம்ம பாட்டிமாரெலாம் they used to sing early in the morning. அதிகாலை வேளையிலே நம்முடைய வீடுகளிலே ஊரில் பாடுவதுண்டு, ஆராதிப்பதற்கு. So these are the songs of ascent. Then penitential psalms. அதன் பின்பாக பாவ மன்னிப்பின் பாடல்கள் என்று நாம் பார்க்கிறோம். One example is Psalm 51. அதற்கு உதாரணமாக 51வது சங்கீதம். Psalms of praise and worship. அது துதியும் ஆராதனையுமான பாடல்கள். Psalms of lament. அது புலம்பலின் பாடல்கள் என்று பார்க்கிறோம். But you find another book of lamentation in the Bible.
வேரியும் புலம்பல் என்கிறதான புத்தக பகுதி நம்முடைய வேதத்தில் உண்டு. You know who wrote the book of Lamentation? அந்த புலம்பல் புத்தகத்தை யார் எழுதினார் என்பது உங்களுக்கு தெரியுமா? Jeremiah wrote the book of Lamentation. எரேமியா தீர்க்கதரிசி எழுதினார் அந்த புத்தகத்தை. Because Jeremiah was telling the people to obey the Lord, but they disobeyed God. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி ஜனங்களோடு கூட எரேமியா சொன்னபோது அவர்கள் அதை கீழ்ப்படியாமையிலே போனபோது He has been telling them, if you don't obey, God will punish you, and some king will come and take you, capture you to the foreign land, but they were not obeying. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாத பட்சத்திலே அயல் நாடுகளிலிருந்து ராஜாக்கள் வந்து உங்களை சிறைப்பிடித்து போவார்கள் என்று சொன்ன போதும் கூட ஜனங்கள் கீழ்ப்படியாமைக்கு போய்விட்டார்கள். But then when they disobeyed God, as Jeremiah told, these people were taken as captive to Babylon by King Nebuchadnezzar. அவர்கள் கீழ்ப்படியாமை நிமித்தமாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் அவர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போய்விட்டான். Then he was lamenting over the city of Jerusalem. That is called the book of lamentation. அதன் பின்பாக அந்த எரேமியா எருசலேமை நோக்கி அவர் அந்த புலம்பலின் பாடலை அவர் பாடுகிறவராய் See இருந்தார். the book of lamentation, first chapter, when you see the first verse, it says that how lonely sits the city that was full of people, how like a widow is she who was great among the nations, the princess among the provinces has become a slave. You see, he is crying towards the city. அவர் இப்படியாக எருசலேம் நகரத்துக்காக அதை பார்த்து அவர் அழுது புலம்புகிற பாடலாய் இருக்கிறது. So the lamentation means the psalms also, there are some lamentation psalms. இப்படியாக சங்கீத புத்தகங்களிலும் இந்த புலம்பலி பாடல்களாக சில பகுதிகள் இருக்கிறது. The psalms of thanksgiving is there. நன்றி அறிதலினுடைய பாடல்கள் உண்டு. Psalms of liturgy is there. அந்த ஆராதனை வழிபாட்டு பாடல்கள் உண்டு. Royal psalms are there. ராஜரீக பாடல்கள் என்று உண்டு. Acrostic psalms are there. Acrostic, அகரவரிசை பாடல்கள். அகரவரிசை பாடல்கள் உண்டு. Some psalms are called enthronement psalms or Yahweh Malak. அது அரியணை பாடல்கள் என்று சொல்லி பட்டமளிப்பு பாடுகிற பாடல் உண்டு. Hallelujah psalms. அல்லேலூயா கீதங்கள் உண்டு. The last few chapters are the Hallelujah psalms. சங்கீத புத்தகங்களுடைய கடைசி பகுதியிலே பார்ப்போமானால் அது அல்லேலூயா கீதங்களாய் இருக்கின்றன. Some of the psalms are called messianic psalms. மேசியாவை குறித்ததான பாடல்களும் அதில் உண்டு. This is referred by the New Testament about all the messianic psalms. அப்படியாக புதிய ஏற்பாட்டிலே எல்லா மேசியாவை குறித்ததான பாடல்களும் அங்கு example, psalm, second psalm is a messianic psalm. இரண்டாவது சங்கீதம் நாம் அப்படியாக மேசியாவின் சங்கீதமாய் பார்க்கலாம். And the wisdom psalm is there. ஞானத்தின் பாடல்கள் அங்கு உண்டு. Torah psalms are there. ஐந்தாகம சங்கீதங்கள் என்று உண்டு. And the last one is songs of Zion. கடைசியாக சீயோனின் பாடல்கள் என்று உண்டு. So much of really 15 categories. There may be some more there, but these are the general category we will find in the book of Psalms. இன்னும் अनेक வித்தியாச தலைப்புகளிலே பாடல்கள் இருக்கலாம் என்றாலும் பொதுவாக இந்த 15 தலைப்புகளின் கீழே இந்த பாடல்களின் வரிசையை நாம் பார்க்கிறோம். Moreover, in among around 150 psalms, only in 13 psalms you will find the headings for each chapter. இந்த 150 சங்கீதங்களிலே 13 சங்கீதங்கள் தலைப்பின் விகிதங்களிலே தரப்பட்டிருக்கிறதா இருக்கிறது. சரித்திர தலைப்பு. The historical, you see, these are the 13 psalms where you find the historical background. Say for example, when Saul was chasing David sang the following song. They will give the introduction before the psalm starts. சங்கீதம் தொடங்குவதற்கு முன்பாக அதன் மேலே தலைப்புகளை பார்க்கிறோம். சவுல் தாவீதை துரத்தி கொண்டு போன போது அப்படிப்பட்டதான சரித்திர பின்னணியிலே உள்ள சங்கீதங்கள். So you can understand under what condition situation those psalms were written. அப்படியாக அந்த சங்கீதங்கள் எழுதப்பட்டதனுடைய அந்த எந்த 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 பின்னணியிலே அது எழுதப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். So you may go back to the book of Samuel or Kings or Chronicles. You can find the real background behind the book. Then you will understand better about that particular psalm. அந்த சாமுவேல் நாளாகமம் இப்படிப்பட்டதான புத்தகங்களுக்கு போவோமானால் இந்த சங்கீதங்கள் எழுதப்பட்டதனுடைய பின்னணியை நாம் அறிந்து கொள்ள முடியும். So this sort of titles will help you to find out when it was written or under what situation it was written. எப்போது எழுதப்பட்டது எந்த பின்னணியில் எழுதப்பட்டது என்பதான இந்த குறிப்புகளை இந்த சங்கீதங்களிலிருந்து பார்க்க முடியும். But today we are going to see one psalm, liturgical psalms. இந்நாளிலே நாம் ஒரு வழிபாட்டு சங்கீதங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். The following are the liturgical psalms. இவைகள் தரப்பட்டிருக்கிற 15 24 66 136 நாம் பார்க்கலாம். These are the liturgical psalms. இவைகள் எல்லாம் வழிபாட்டு சங்கீதங்கள். The 136 we read already as a response reading.
இப்போது நாம் வாசித்த 136வது சங்கீதம் மாறி மாறி வாசித்தது. But in addition to that, there some later part of the Old Testament, nearly the period of Greek time, some of the psalms were read every day. That's what I have put a title here. Can you see the next slide? You see, Sunday, Monday, Tuesday, like that every day these psalms were read. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த காலகட்டங்களிலே பின்னான காலகட்டங்களிலே தினந்தோறும் வாசிக்கத்தக்கதான விதத்திலே சில சங்கீதங்கள் தரப்பட்டிருக்கிறது. For example, I have put the Saturday psalm as Psalm 92. Saturday psalm as Psalm 92. சனிக்கிழமை பாடக்கூடிய பாடல் சங்கீதம் 92. Can you turn to Psalm 92 and see the title there? 92ஆம் சங்கீதத்தை திருப்புவீர்களானால் அதிலே அதனுடைய தலைப்பை பார்க்கலாம். See, can you read? ஓய்வு நாளின் பாட்டாகிய ஓய்வு நாளின் பாடல்கள். These are the Sabbath day psalm. இவைகள் ஓய்வு நாளின் பாடல்களாய் இருக்கிறது. So this is later the priests or the temple rulers allotted these psalms to be read on particular days. We don't know when it was done like that. எப்பொழுது இது தொடக்கத்தில் வந்தது என்று நமக்கு தெரியாது. ஆனால் அதில் உள்ள ஆசாரியர்கள் இதை இந்த முறைமையை ஏற்படுத்தினார்கள். Today we are going to see about the liturgical psalms. Next slide. இந்நாளிலே நாம் ஆலய வழிபாட்டு சங்கீதங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Shall we read? We'll turn to book chapter 15 of Psalm. 15ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். First verse, can we read together? முதலாவது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். 15ஆம் சங்கீதம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அடுத்தது தொடர்ந்து. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. You see, there is a question here. Who may abide in your tabernacle and who may dwell in your holy hill? இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் நிலைத்திருப்பான்? Then the answer is given from 2 to 5 that these are the things a person must do. Then he can abide in the tabernacle or dwell in the holy hill. 2ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரையாக அதன் பதில்களை தந்த பின்பாக அதை செய்கிறவர்கள் மாத்திரமே கர்த்தருடைய பர்வதத்திலே அவருடைய கூடாரத்திலே நிலைக்க முடியும் என்று காணுகிறோம். But the last part of the 5th verse says that who does these things shall never be moved. 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. But who may abide in your tabernacle and who may dwell in your holy hill? அப்படியானால் உம்முடைய கூடாரத்தில் யார் தங்குவான்? உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் யார் நிலைத்திருப்பான்? He who walks uprightly and works righteousness and speaks the truth in his heart. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன். These are the 3 things written here, that he has to walk uprightly, works righteousness and speak the truth in his heart. 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. உத்தமனாய் நடப்பதும் நீதியை நடப்பிப்பதும் மனதார சத்தியத்தை பேசுவதும். But these 3 things cannot be obviously seen by others but seen by God alone. இவைகள் செய்யப்படுகிறது வெளியே உள்ளவர்கள் அதை காண முடியாது. உள்ளான காரியம் தேவன் மாத்திரமே பார்க்கிறார். God can see the heart. தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். Man sees the face, but God only see these inner qualities, the first 3 things. மனிதன் நம்முடைய முகத்தை தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த 3 காரியங்களை தேவன் நம்முடைய இருதயத்திலே பார்க்க முடியும். But the rest of the things can be externally seen by others. அதன் பின்பாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் புறம்பானவைகளாக மற்றவர்களால் பார்க்கப்படுகிறது. He who does not backbite with his tongue, அவன் தன் நாவினால் புறங்கூறாதவன், who is doing evil to his neighbor, தன் தோழனுக்கு தீங்கு செய்யாதவன், who is taking up reproach against his friend, தன்னுடைய நிந்தையான பேச்சை அயலான் மேல் எடுக்காதவன். See, all these characters, all these behaviors can be seen by others, identified by others, and very easily people can say that this fellow is not in the right track. இவைகளெல்லாம் மற்றவர்களால் காணக்கூடியவைகள், அறியக்கூடியவைகள், இவன் சரியான பாதையில் இல்லை என்று கண்டுபிடிக்கக்கூடியவைகளாக இருக்கிறது. But if a particular person is not obeying the first 3 things, walking upright and doing the righteousness and truthful in his God, he cannot be he will be doing the following other things. இப்படியாக உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவனாய் இல்லாத பட்சத்திலே கீழாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை அவன் செய்ய முடியாதவனாய் இருக்கிறான். But one more thing, ஒரு காரியம் கூட, before entering the holy temple or inside the church or whatever tabernacle, can a person walking in the street can enter into it? அப்படியாக தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் அவருடைய கூடாரத்திலே வெளியே அப்படியாய் உலக பிரகாரமாய் நடக்கக்கூடியவர்கள் பிரவேசிக்க முடியுமா?
In the Old Testament period, normal people cannot enter. பழைய ஏற்பாட்டு காலத்திலே சாதாரண ஜனங்கள் தேவனுடைய கூடாரத்தில் பிரவேசிக்க முடியல. You may be upright person, you may be telling the truth, but you cannot enter the holy hill. அப்படியாக நீ உத்தமனாய் இருக்கலாம், நீதி நடப்பிக்கலாம், ஆனாலும் நீ அந்த பரிசுத்த பர்வதத்திலே போக முடியாது. There was a sacrifice needed. அதற்காக ஒரு பலி செலுத்தப்படுவது The priests were asked to cut the sacrifice the animal, take the blood and sprinkle into the holy of holies. Only then the person's holiness, the sins will be forgiven. He can enter into the holy hill. ஆசாரியனால் சொல்லப்படுகிற அந்த மிருகத்தை அது பலி செய்து அதனுடைய இரத்தத்தை எடுத்து அந்த பரிசுத்த பர்வதத்திலே பரிசுத்த சந்நிதியிலே தெளித்த பின்பாக மாத்திரமே அவனுக்கு பிரவேசம் கொடுக்கப்படுகிறது. Without being forgiven of the previous old sins, one cannot abide in his holy temple. பழைய அந்த பாவங்கள் மன்னிக்கப்படாத வரையிலும் அவன் அந்த பரிசுத்த பர்வதத்திலே அவன் செல்ல முடியாதவனாய் So இருக்கிறான். this person has to settle the account first before entering into the holy mountain, or before being righteous, before being truthful in his heart. அவனுடைய உள்ளத்திலே அவன் நீதியை நடப்பிக்கிறவனாய் சத்தியத்தை பேசுகிறவனாய் இருந்து அவன் பரிசுத்த பர்வதத்திலே பிரவேசிப்பதற்கு முன்பாக பழைய காரியங்கள் அவனுக்கு அந்த இடத்திலே செட்டில் செய்ய வேண்டியிருக்கிறது. So we as Christians, what to do now? அப்படியானால் கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? Or we as a normal person from outside, what he has to do now? அப்படியானால் சாதாரணமாக வெளியே இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? That man, anyone who is not saved, must go to Psalms 22. அப்படியாக ரட்சிக்கப்படாத விதத்தில் இருக்கக்கூடிய வெளியான மனுஷன் அவன் 22ஆம் சங்கீதத்துக்கு அவன் கடந்து செல்ல வேண்டும். Turn to Psalms 22 please. 22ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். Where it is a messianic psalm. இது ஒரு மேசியா சங்கீதம். It tells about the crucifixion of Jesus. அது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை குறித்து பேசுகிறது. It was foretold many years ago. அது முன்னதாகவே அநேக வருஷங்களுக்கு முன்பாய் முன்னறிவிக்கப்பட்டது. But it is mentioning about the death of cross, that Jesus on the cross. அது சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை தெரிவிக்கிற சங்கீதம். Without going to 22, you cannot go to 23. 22ஆம் சங்கீதத்துக்கு போகாத வரையிலும் 23க்கு கடந்து செல்ல முடியாது. You cannot say that Lord is my shepherd. அப்படியே கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. You cannot say that he takes me to the green pastures. அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே கொண்டு போகிறார் என்று சொல்ல Or முடியாது. to the still waters. அவர் அமர்ந்த தண்ணீரிலே கொண்டு போகிறார் என்று சொல்ல முடியாது. Because without meeting Jesus on the cross, you cannot, Jesus will not become your shepherd. இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே நீ சந்திக்காத பட்சத்திலே இயேசு உன்னுடைய மேய்ப்பராய் இருக்க முடியாது. Psalms 22:1 it says, my God, why have you forsaken me? 22ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? Matthew 27:46 Jesus told the same thing, why Lord you have forsaken me? அப்படியாக மத்தேயு 27:46 இயேசு இப்படியாய் கதறினார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? And the 7th verse, all those who see me ridicule me, they shout out the lip, they shake the head saying, he trusted in the Lord, let him rescue him. அப்படியா 22ஆம் சங்கீதம் 7:8 இப்படியே பார்க்கிறேன், என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே இவனை விடுவிக்கட்டும் என்று சொல்கிறார்கள். Matthew 27:43 says the same thing. இதே வசனங்களை மத்தேயு 27:43 இயேசு சொல்கிறார். And also the 18th verse in Psalms 22, they divide my garments among them and for my clothing they cast lots. 22:18 சொல்லுகிறது, என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று This சொல்லி. literally happened. இது அப்படியாகவே நடந்தது. Luke 23:34 says that. லூக்கா 23:32 வாசிக்கிறோம். So without being crucified with Christ on the cross and without being resurrected with Christ, you cannot have Jesus as your shepherd. இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையாத பட்சத்திலே, இயேசுவோடு கூட அவர்களை உயிர்த்தெழுதலிலே நாம் பங்கேற்காத பட்சத்திலே அவர் நம்முடைய மேய்ப்பனாய் இருக்க முடியாது. He will not take an ordinary persons or who do not have Jesus in the light, Jesus as his savior. He will not take that person through the green pastures because he is not worthy to take those green pastures. இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனை அவர் நிச்சயமாகவே அவர் புல்லிலே நடத்தி அவர் அமர்ந்த தண்ணீரிலே கொண்டு போக முடியாது. You have to settle your old account. உன்னுடைய பழைய காரியங்களை நீ இயேசுவினிடத்திலே நீ அதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். You cannot have the holy hand without crucifying your old hand
on the cross with Christ. உன்னுடைய கரங்களை இயேசுவோடு கூட சிலுவையிலே நீ அறையாத பட்சத்திலே உனக்கு புதிய கரங்கள் உண்டாவதில்லை. Hallelujah. Hallelujah. Psalms 24 also, you will find that that about the hands is fourth verse. Can you read? 24ஆம் சங்கீதம் 4வது வசனம் இப்படியே சொல்கிறது, கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து. கைகளில், you know, you have to have a clean hand. Without crucifying your old dirty hand, you cannot have a clean hand. Psalms 24 also is a liturgical psalm. இப்படியாக 24ஆம் சங்கீதமும் அப்படியான வழிபாட்டு சங்கீதமா இருக்கிறது. உன்னுடைய பழைய அழுக்கான பாவம் நிறைந்த கைகள் அந்த சிலுவையிலே அறையாத பட்சத்திலே உன்னுடைய கைகளில் சுத்தம் காண முடியாது. Can all of us read from 3 to 5 together? 24 3 முதல் 5 வரை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். Hallelujah. You will receive the blessing only when you meet Christ in chapter 22 of Psalm and allow Jesus as a shepherd to guide you in your day-to-day life. நீ இயேசுவை அந்த 22ஆம் சங்கீதத்திலே சிலுவையிலே சந்தித்து அதன் பின்பாக மாத்திரமே உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய வழியாய் அவர் மாற முடியும். Just because கர்த்தரின் மேய்ப்பரே குறை எனக்கில்லே, if you are singing that song does not mean that you have accepted Jesus as your shepherd. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறாய் எனக்கு ஒரு குறையில்லை என்று பாடுகிறதுனாலே நீ அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டாய் என்று அர்த்தம் அல்ல. Literally we are called to be crucified with him. Your hands, your legs, your entire body, and be resurrected with him and make his abode. He should reside within you. Only then you can be holy in your acts. நம்முடைய தத்ரூபமாக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கரங்கள் நம்முடைய சரீரம் முழுவதுமாக அவரோடு கூட சிலுவையில அறையப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுந்த பட்சத்தில் மாத்திரமே நாம் அவரை நம்முடைய மேய்ப்பனாய் கொள்ள முடியும். So in Psalms 23, who deserves all what is mentioned in Psalms 23? அப்போது 23ஆம் சங்கீதத்தில் சொல்லி இருக்கிற எல்லா விதமான அந்த 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 காரியங்கள் யாருடைய வாழ்க்கையிலே அது பலிக்கின்றதா இருக்கிறது? You say that though I walk through the valley of the shadow of death, I will fear no evil. Who can say that? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று யார் சொல்ல முடியும்? One who is not united with Christ, cannot say this. இயேசுவோடு கூட சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் இந்த காரியங்களை சொல்ல முடியாது. Because Jesus only tasted death. ஏனென்றால் இயேசு மாத்திரமே அந்த மரணத்தை எடுத்துக்கொண்டவர். So you will not have the fear of death. அப்படியாக இருக்கும் பட்சத்திலே உனக்கு மரண பயம் இல்லாமல் இருக்கும். Recently I met an elderly person. He was worried. What comfort can I give to that person who died? I said, uncle, what you are talking? Why you cannot comfort that the father? இப்படியாக ஒரு முதியவர் சொன்னார், அந்த இறந்து போன வீட்டில் நான் எப்படியாய் மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்ல முடியும் என்று சொல்லி. அப்போது நான் சொன்னேன், உங்களால் அந்த ஆறுதலை சொல்ல முடியாதா? Mama, I said, uncle, every verse is there to give a comfort to the father. Why you are so worried about that boy? No, young boy, he died. What? I am still fleshy, pa. I am still fleshy, pa. He was telling us that. அப்படியே அவர் சொல்கிறார், அந்த வாலிபன் மரித்து போனானே, நான் எப்படியாக ஆறுதல் படுத்த முடியும்? நான் இன்னும் மாம்சத்தில் இருக்கிறேன். He told me that the father is a missionary and the son also is doing ministry, but God took him. How can I comfort him? தகப்பன் மிஷனரி வேலை பார்க்கிறார், மகனும் கூட ஊழியத்தில் இருக்கிறார். நான் அந்த வாலிபனை எடுத்துக்கொண்டாரே, நான் எப்படி ஆறுதலை சொல்ல முடியும்? I said, uncle, this is wonderful, uncle. God is giving comforting words. I don't know why you are not understanding this. Then he told me, same way the father also told me. The father of the boy who died also comforted my uncle with these verses. அப்படியாக என்னுடைய அங்கிள்கிட்ட நான் சொன்னேன், தேவன் அவர் ஆறுதலை தருகிறவர், ஆறுதலான வசனங்கள் இருக்கிறதே, நீங்கள் அதன் மூலமா அவருக்கு உதவி செய்யலாம் என்று. அப்போது அவர் சொன்னார், அந்த பையனுடைய தகப்பனாரும் என்னிடத்தில் அப்படித்தான் சொன்னார். I don't want to blame him and the elderly man. I told him, uncle, you pray, God will guide you. But certainly once we are dead with Christ, you can face death, you can face resurrection, you can face anything in the world. அப்படியாக இயேசுவோடு கூட நாம் மரிப்போமானால், இயேசுவோடு கூட நாம் உயிர்ப்போமானால், அந்த மரணத்தை நாம் நேரடியாய் சந்திக்க முடியும், அதிலே ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். Hallelujah. You cannot enter into the temple
without meeting Christ on the cross. சிலுவையிலே இயேசுவை நான் சந்திக்காத பட்சத்திலே நான் அவருடைய கூடாரத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம். The Holy Spirit should guide you every day. ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்த வேண்டும். Jesus promised that I sent you the Holy Spirit who will convict you of the sin and righteousness and the judgment. இயேசு சொன்னார், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறாய் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு When he will do it? எப்போது அவர் செய்வார்? Only when you are resurrected with Christ. நீ கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்த பட்சத்தில் மாத்திரம் அதை செய்வார். You have to be buried with Christ in baptism as a symbol. அப்படியாக அந்த ஞானஸ்நானம் என்கிறதான அந்த ஒப்பனையாக நீ அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிற போது You have to be totally buried with him. முழுமையாக நீ அவரோடு கூட நீர் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். Not only the entire body except hand. எல்லா சரீரமும் அந்த கீழே புதைக்கப்பட்டு கைகள் உயர்ந்திருக்கிற காரியம் அல்ல. One man told that when he was going to be baptized, he said that don't immerse the whole body except my hand. ஒருவன் இப்படியாய் சொன்னான், என்னை முழுமையாக அடக்கி விடாதீர்கள் என்று கை மேலே இருக்க வேண்டும் என்று சொல்லி. Because I take some bribe, so I don't want to immerse my hand. என் கரங்களினாலே நான் லஞ்சம் வாங்கி இருக்கிறேன், அதனால என் கரம் உள்ளே அடக்கப்படக்கூடாது என்று. So only when you are totally immersed, all your gossiping character should have been totally buried inside water. முழுமையாக நீ அடக்கம் பண்ணுகிற போது மாத்திரமே அந்த முறுமுறுக்கிறதான புறங்குறுதலான காரியங்கள் அந்த இடத்திலே இல்லாமல் போகிறது. Those who walk upright, those who are righteous, those who speak in the truth in the heart will not do the following, the next 3 to 5 verses. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இந்த காரியங்களை கீழ்காணும் காரியங்களை பேச He who does not backbite with his tongue. அவன் தன்னுடைய நாவினால் புறம் கூற மாட்டான். How many Christians are backbiting today? எவ்வளவு கிறிஸ்தவர்கள் இப்படியாய் புறங்கூறுகிறவர்களாய் Do you think you can abide forever in the tabernacle? நீங்கள் நினைக்கிறீர்களா அந்த நித்திய பர்வதத்திலே நித்தியமாய் நீங்கள் வாழ முடியும் என்று? He says that who does these things shall never be shaken. அப்படியாய் இப்படியாய் செய்கிறவன் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை என்று பார்க்கிறோம். Many Christians are shaken today. இந்நாளிலே பார்க்கிறோம் அநேக கிறிஸ்தவர்கள் அசைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். They separate obedience from the living, day to day living. ஒவ்வொரு நாளும் வாழுகிற வாழ்க்கையிலிருந்து அவர்கள் கீழ்ப்படிதலை வித்தியாசப்படுத்தி வைத்து விட்டார்கள். They are easily gossiping about others. மிகவும் எளிதாக மற்றவர்களை குறித்து புறங்கூறி விடுகிறார்கள். Suppose if somebody wants to tell some information to Joseph, but he is scared to tell the information, he will come and tell me. இளங்கோ பிரதர்ட்ட போட்டு விட்டுருங்க, நியூஸ் ஜோசப் பிரதருக்கு போயிடும். அவன் இளங்கோயை குறித்து ஏதாவது காரியத்தை பேச வேண்டுமானால் அவரிடத்தில் சொல்லாமல் ஜோசப் இடத்தில் சொல்லுங்கள், சீக்கிரமாய் பரவிவிடும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஜோசப் இல்ல, ஏங்கிட்ட இளங்கோ, சரி. Because I am a gossiper. ஏனென்றால் இளங்கோ ஒரு புறங்கூறுகிற மனிதனாக இருக்கிறான். So you cannot go and tell Joseph anything. அதற்காக போய் அது ஜோசப் இடத்தில் சொல்ல முடியாது. Somehow I wanted to pass on the message to Joseph. இந்த செய்தி எப்படியாவது ஜோசப்புக்கு சேர வேண்டும் என்பதற்காக What if some person will come and tell me? அதற்காக அந்த நபர்கள் இடத்தில் வந்து சொல்லுவார்கள், பிரதர் இளங்கோ, and then I will go, brother என்ன விஷயம் தெரியுமா, ஒன்றும் இல்லை, ஜெபம் பண்ணிக்காங்க, உங்களை பற்றி இப்படி சில பேச்சுகள். There are people talking about you like this. உங்களை குறித்து சில காரியங்கள் இப்படி பேசுகிறார்கள் என்று சொல்லி ஜெப குறிப்பாக அந்த காரியங்கள் பரவி விடுகிறது. This is a pure gossiping. இது முழுமையாய் இது புறங்கூறுதல் என்று பார்க்கிறோம். It is a backbiting. Nothing other than that. இது புறங்கூறுதல் அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை. If you are doing like this, you will be totally shaken. Your generation will be shaken. You cannot be a strong pillar in the temple of God. இப்படி செய்கிறவர்களாய் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாளும் அவர்கள் நிலைத்திருப்பதில்லை, அவருடைய தலைமுறைகளும் நிலைத்திருப்பதில்லை, தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் என்றும் அசைக்கப்படாமல். This is the first time I've been away from UAE for a long time, nearly 40-45 days. I was in India and I visited lot of people in the families. அநேக குடும்பங்களுக்கு இந்த நாட்களிலே நான் அதிக நாள் லீவ்ல இருந்தனால இந்தியாவிலே கடந்து சென்று பார்க்க முடிந்தது. Most of them are namesake Christians. அநேகர் பேரளவிலே கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள். All are shaken. எல்லாருமே அசைந்து போனவர்களாய் இருக்கிறார்கள். There is lot of I found divorces, cancer disease, death, and cannot move the leg, cannot move the hand. There are some people who cannot speak. All are suffering. They are all shaken because I know their previous life. அவர்களுடைய முன்னான வாழ்க்கையை நான் அறிந்திருக்கிறதுனால இப்போது பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள், அவர்கள் நோய் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் பலவிதமான காரியங்களிலே அசைக்கப்பட்டிருக்கிறார்கள். I don't say that that's because they are bad, they are suffering, and no, I am not justifying anything, but I am telling you and me that be careful in the life. Don't play with God. He is watching you. Don't do any of these things. We will be shaken. Our family will be cursed.
our generation will be cursed. We will be lost at any time. அவர்கள் கெட்டவர்களா என்று இந்த நாளே அப்படி கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்றல்ல, தேவனோடு கூட நாம் விளையாடுகிறவர்களா இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பங்கள் பாதிக்கப்படும், நம்முடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலம் மிகவும் அசைந்து போகும். And if Brother Joseph is someone who is listening to the gossiper, he is supposed to stop it. No, brother, stop it. I don't want to listen to all this. புறங்கூறுதலை கேட்கக்கூடியவனாய் இருக்கக்கூடிய ஒரு நபர் அது நபராய் இருக்குமானால் உடனடியாய் நிறுத்திவிடுங்கள், எனக்கு அது தேவையில்லை என்று சொல்லி நிறுத்திவிட வேண்டும். We will be like a strong pillar in the temple of God. அப்படியானால் மாத்திரமே நாம் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலே அசையாத தூணாய் இருப்போம். Nobody can curse you. ஒருவரும் உன்னை சபிக்க முடியாது. But if you make a little small hole by telling a lie, then you are allowing Satan to come inside to shake your foundation. இப்படியாக ஒரு சிறிய பொய்க்கு நீ இடம் கொடுப்பாயானால் சாத்தானானவன் உள்ளே வந்து முழுவதுமாக உன்னுடைய அடிஸ்தானத்தை அவன் அசைத்து போட முடியும். In the sight of God, we have to be righteous. That's what we see, that you have to walk uprightly, you have to work righteousness, you have to be truthful and helpful all the time, round the 24/7. Then we can fulfill what God requires from us. 24 மணி நேரம் ஒரு நாளிலே இது சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவர்களாய் இருக்க நாம் கவனமாய் இருப்போமாக. If I want to inform a message to the entire church or to the entire village in our place, there are some people who are functioning as Thiratandi, Dinamalar, Malay Malar. If you go and tell that person, the entire town will come to know, because that fast they are able to spread the message. அப்படியாக ஒரு கிராமத்திலே ஒரு செய்தியை பரப்ப வேண்டுமானால் சில நபர்கள் இருக்கிறார்கள், தினத்தந்தி, தினமலர் இப்படிப்பட்டதான பத்திரிகைகள் போல. அவரிடத்தில் சொன்னா போதும் முழு கிராமமும் அது பரவிவிடும். In our place we used to call some people, hey, தினமலர்ட்ட நீங்க சொல்லுங்க. யாருக்கு சொல்லணும்? ஊருக்கு தானே சொல்லணும். தினமலர் அங்க இருக்காப்ல, தினமலர்ட்ட நீங்க சொல்லிட்டோம்னா அன்னைக்கு ஈவினிங்குள்ள all people will take the, nowadays very easy, take the mobile and share the whole bloody thing, unwanted thing which will not help neither you or me. And then we give the excuse, brother, நான் எதுக்கு சொன்னோம்னா நீங்க ஜெபம் பண்ணுவீங்கல்ல, அதுக்காக வேண்டிதான். இது நம்ம கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் ஒரு புறங்கோரி முடிச்சுக்கிட்டு என்ன சொல்லிடுவோம், பிரதர் நான் புறங்கோருன்னு நினைக்காதங்க, ஜெபம் பண்ணுவீங்கன்னு நினைச்சு நம்ம சொல்றோம். இதெல்லாம் லேம் எக்ஸ்கியூஸ். இதெல்லாம் நொண்டி சாக்கா இருக்கிறது, ஒரு ஜெப குறிப்பு என்று சொல்லி மற்றவர்களை குறித்து தீமையான காரியங்களை I have to be very careful. My wife is here. If she was India, I can still boldly say. என்னுடைய மனைவி இந்த இடத்துல இருக்கிறதுனால கவனமாய் நான் பேச வேண்டும். I cannot do this anymore. இதை நான் இனியும் நான் But our Holy Spirit is a silent listener. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர் அமைதியாய் கேட்டுக்கொண்டிருக்கிறவர். He knows everything. அவர் எல்லாவற்றையும் அறிகிறார். Recently it happened. It's a funny incident. In my house in India, new house, we were putting in the clothes for drying. இந்த வீட்டில் ஊர்ல அந்த துணிகளை நான் வெளியே காய போட்டிருந்தேன். And the evening when we came, when we had a visitor family, and they also put their clothes for drying. They want to fold it and take it. That next day morning we are getting ready to go back to Tirunelveli. வந்த விருந்தினர்களும் கூட அந்த இடத்திலே துணிகளை காய போட்டிருந்தார்கள். அதையெல்லாம் மடித்து வைத்து விட்டு காலையில் எழும்பி போக வேண்டியது. When we came inside the house, there was no clothes. Some other, all new clothes are there. It is not our cloth. அந்த இடத்துல சாயங்காலம் வந்து பார்த்தபோது அது எங்களுடைய துணி எல்லாம் வேறு ஏதோ புதிய அளவில் துணி எல்லாம் போடப்பட்டிருந்தது. We all of us were talking, what is it? They put the cloth. They could have done, asked us permission. Now we had to put next set of cloth and dry it before we get ready, go home in the morning. இவங்க இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே. All of us are simply talking. ஏன் இப்படி செய்தார்கள், நம்மள கேட்டிருக்கலாமே, நமக்கு போக வேண்டி இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அதை சாதாரணமா பேசிவிட்டோம். But when that lady came, she said, oh, clothes are here. She brought the bag and kept it. And then we were saying, it's okay. We wanted to put, for next set of cloth. That's why. It's okay, sister. Like that we were talking. எங்களுக்கு வேற துணி போட வேண்டி இருந்தது. பரவாயில்லை சகோதரி என்று சொல்லி நாங்கள் இடத்துல பேசி முடித்து விட்டோம். My granddaughter who was there came and told, Auntie, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதங்க என்ன? She told like that. ஆண்டி இனிமேல் இப்படி செய்யாதுங்க என்று சொல்லி அந்த சிறுமகள் அப்படியாய் all this time she was listening carefully. நாங்கள் பேசினவற்றை எல்லாம் அந்த சின்ன பிள்ளை அதை கேட்டுக்கொண்டிருந்தார். We thought she's a small girl, she is not listening. நான் ஒருவேளை நினைக்கலாம் சின்ன பிள்ளைகள் அதை கேட்பாங்க. From that moment onwards we started to become very careful in talking. அந்த நேரத்திலிருந்து அந்த பேசுகிற காரியத்திலே மிகவும் கவனமாக இருக்க கற்றுக்கொண்டோம். Even with little children we are so scared. And imagine our God is watching us. பாருங்க, சிறு குழந்தையை பார்த்து நாம் இப்படியாய் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கும்போது தேவன் நம்மை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். And many of Christians telling petty lies, small lies.
சின்ன சின்ன பொய்களை சொல்லுகிறது அந்த பழக்கம், That is also there. அதுவும் இருக்கிறது. Very easily we will say. அது மிகவும் எளிதாய் சொல்லி விடுகிறோம். One man, he said he is doing ministry. ஒரு மனிதன் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். He is sitting with me in the next sofa in my house. என்னுடைய வீட்டில் என்னுடைய பக்கத்து சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். And somebody, his uncle called him over the phone. அவருடைய அங்கிள் அவரை போன்ல கூப்பிட்டார். Then he is telling, uncle, just now I am coming near the bus stand. I will reach there within another 10 minutes. ஒரு 10 மினிட்ல நான் வர்றேன், நான் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் தான் வந்துட்டு இருக்கேன் என்று சொல்லி அவர் சொன்னார். He is sitting next to me in the sofa. என் பக்கத்துல தான் சோஃபாயில உட்கார்ந்து இருந்தார். Is it a lie or not? இது பொய்யா இல்லையா? Can a Christian say like this? இது ஒரு கிறிஸ்தவன் சொல்லலாமா? I told him, you could have told, I am nearby, I will come now. நான் பக்கத்துல தான் இருக்கிறேன், வந்து விடுகிறேன் என்று சொல்லி He இருக்கலாம். doesn't want to say that he is in my house. Probably that is the reason. He can say, I am near my house. He is telling instead of that, am I coming near bus stand? I am coming now. என்னுடைய வீட்ல இருக்கிறது அவர்களுக்கு தெரிய வேண்டாம் என்பதற்காக அவர் இப்படி சொன்னார், நான் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து விட்டேன். We Christians, we commit this kind of little lies every day. Most of the time I have noticed. ஒவ்வொரு People tell lies over the phone. Brother, just now I am near the, just now I am starting the car, but the man will be sitting in the house. நான் இப்போதான் காரை நான் ஸ்டார்ட் பண்ணுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு வீட்டிலே தான் இருப்பார். இப்படிப்பட்டதான காரியங்கள் தினந்தோறும் சொல்லுகிறது. One man who used to go for missionary, 8:30 they go, and that man, another man is waiting to pick him up. He is calling, brother, எங்க இருக்கீங்க நீங்க? இல்ல பிரதர், நான் வந்தாச்சு, ஆண்டு வேணா வந்துட்டு தான் இருக்கேன். தென் வந்துட்டு தான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு என்கிட்டே நின்று விளையாண்டுட்டு இருக்காரு. நான் பிடிச்சி ஒரு தட்டு தட்டினேன். பிரதர், நீங்க வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லி 15 நிமிஷம் ஆயாச்சு. உடனே புறட்டு போங்க பிரதர். I told him, go immediately. உடனடியாய் போகும்படியாக நான் இந்த இடத்துல நான் அவரை துரிதப்படுத்தினேன். Stay by the word of your mouth. உன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நீ உறுதியாயிரு. Don't be like silly Christians. ஒரு சாதாரணமான ஒரு அற்பமான ஒரு கிறிஸ்தவனாயிராதே. In our hospital, even doctors used to tell big lie. டாக்டர் கூட பெரிய பெரிய பொய்களை சொல்கிறார்கள். Many doctors, they used to come and sit with me and talk to me like half an hour, 1 hour, they will be simply sitting and talking to me. என்னோட கூட உட்கார்ந்து அவர்கள் அப்படியே அரட்டை கடித்துக் கொண்டிருப்பார்கள். That time the phone call will come from the sister or from the clinic. They will call the doctor. Doctor, there is a patient here, you have to come and see. பேஷண்ட் வந்திருக்கிறார்கள், டாக்டர் உடனடியாக வாருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஃபோன் வரும். And this one coolly say that I am examining a patient, I will come now after half an hour or 20 minutes. நான் ஒரு பேஷண்ட்டை நான் பரிசோதித்துக் கொண்டிருக்கிறேன், ஒரு 20 நிமிடம் பின்பாக நான் வருகிறேன் என்று அவர்கள் சாதாரணமாய் சொல்லிவிடுவார்கள். It's very common. இது ஒரு சாதாரணமாய் நடக்கிற காரியம். And another thing, we used to call sisters in the ward. வார்டில் இருக்கக்கூடிய சகோதரிகளை, சிஸ்டர்ஸை பார்க்கிறோம். Sister, now suppose I want to do the test, I will call the patient. Can you send the patient at 8 o'clock to the ward? வார்டுக்கு ஒரு 8 மணிக்கு அந்த பேஷண்ட்டை அனுப்பிவிடுங்களா என்று சொல்லி நான் கூப்பிடுவேன். Yeah, we inform the ward at 7 o'clock. அதை ஏற்கனவே 7 மணிக்கு சொல்லி ஆகி இருக்கும். Our sisters know this very well. அந்த சிஸ்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இடத்துல அவர்களுக்கு நன்றாய் தெரியும். Then 8 o'clock when you call, 8 மணிக்கு அதை கூப்பிடும்போது patient won't be here at 8. அந்த பேஷண்ட் இந்த 8 மணிக்கு இருப்பார்கள். When you call, இருக்காது. They won't reach here. அவர்கள் இங்க இருக்க மாட்டார்கள். You call the ward. அந்த வார்டை நாம் கூப்பிடும்போது, sister, have you sent the patient? நீங்க அந்த பேஷண்ட் அனுப்பிட்டீங்களா? Yeah brother, the patient is on the way. அந்த பேஷண்ட் அவர் வந்து கொண்டிருக்கிறார். அங்க போய் வார்ட்ல போய் பார்த்தா பேஷண்ட் பெட்ல தூங்கிட்டு கிடக்கும். Even our own people do this kind of mistakes. நம்முடைய ஜனங்களே இந்த இப்படிப்பட்டதான காரியங்களை அவர்கள் செய்கிறவர்களா இருக்கிறார்கள். Hallelujah. It says that ye, 4th verse, in whose eyes vile person is despised. 4வது வசனத்தில் இப்படியே பார்க்கிறோம், ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். You should hate the sinners, in the sense not the person, the sin. பாவத்தை நாம் வெறுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பாவியே அல்ல. Somehow you have to accommodate him, bring him to the Lord. எப்படியாவது அவனை கர்த்தருக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று பாவியிடத்திலே நாம். And he who swears his own hurt and does not change, ஆணையிட்டு தனக்கு நஷ்டம் வந்தாலும் அவன் தவறாது இருக்கிறான் என்று பார்க்கிறோம். See, when you tell someone I will do it, do it. If not, go and ask sorry. செய்கிறேன் என்று சொல்லுகிற பட்சத்தில் இதை செய்திருக்க வேண்டும், அல்லாவிட்டால் அவரிடத்திலே வருந்துகிறேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்பேன். I have seen many people. நான் அநேக ஜனங்களை பார்த்திருக்கிறேன். They will tell that I will do it for you, and then next time they like that, no, don't do this kind of things. நான் செய்கிறேன் என்று சொல்வார்கள், அதற்கு பின்பாக அதை பல காரியங்களை சொல்லி மழுப்பி விடுவார்கள். Try to be yes and amen in your day to day life.
try to be yes and amen. Amen. ஆம் என்றோ இல்லை என்று சொல்லுவதிலே உறுதியாய் இருங்கள். You have to be strong in it. அவைகளிலே உறுதியாய் இருக்க வேண்டும். Some people used to, I mean, I think I can share this. When people used to borrow money, sometimes anybody will have problem. I don't mind. I mean, the Bible says don't borrow, but certain times as a brother there may be people who are suffering and they used to ask me money. Then I used to give the money also and tell them, brother, when I give you the money, I will ask them when you can give me. They will say, I will give you in April end. கடன் வாங்காதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் கஷ்டத்தின் மத்தியிலே சிலர் அப்படியே கடன் கேட்பார்கள். அவரிடத்தில் கொடுக்கும்போது நீங்கள் எப்போது தருவீர்கள் என்று கேட்கும் பட்சத்தில் அவர்கள் சொல்வார்கள், ஏப்ரல் கடைசியில் தருகிறேன். Okay, brother, April, if you are giving me April end, no problem. In the April end, if there is any problem, you come and tell me that you cannot give. I will give you after 1 month or 2 months, I don't mind. But you have to come and tell me. ஏப்ரல் கடைசியில் உங்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் தயவு செய்து என்று சொல்லுங்கள். அதற்கு பின்பாகவும் நீங்கள் ஒரு 2 மாதம் கழிச்சு தரலாம் என்று சொல்லுவேன். And it happened one time, many times, but this incident I tell you. I gave a person and that man, after some time, whenever I go out of the church, he will hide behind other people and walk away. இப்படியாக ஒரு மனுஷனுக்கு நான் கொடுத்தேன். ஒரு கொடுத்த பட்சத்திலே பின்பாக நான் அவரை பார்க்கும்போது அவர் வேறு மனிதன் பின்னாக மறைந்து விடுவார். 2 months, 3 months over, he never spoke to me. He never talked to me. He no praise the Lord. He started hiding from me. 2-3 மாதங்களுக்கு பின்பாக என்னை பார்ப்பதற்கு அவர் ஆயத்தம் இல்லை, என்னிடத்தில் பேசுவதில்லை. அதன் பின்பாக அவர் மறைந்து போக ஆரம்பித்தார். Finally, one day, accidentally he came across me. இப்படி எதிர்பாராத விதத்தில் என்னுடைய முன்னாக வந்து விட்டார். He never expected that I am coming from the toilet. He is coming from here. அப்படியாக நான் டாய்லெட்ல இருந்து வெளியே வருகிறது அவருக்கு தெரியாமல் என் முன்னாலே அவர் வந்து விட்டார். நம்ம கண்ணில் அப்படி நேரா மாட்டிக்கிட்டாரு. நான் கேட்டேன், என்ன ஈட்டிக்காரன் ஆக்கிட்டேளையா அப்படின்னு. ஈட்டிக்காரன்னா தெரியல, வட்டிக்கு கடன் கொடுத்துட்டு பின்னால் அலைவான். Then I told him, you could have told me, brother. I know that you are I am not blaming you for not giving money. Even if you cannot give me, no problem. You tell me. Why you didn't tell me? கொடுக்காத பட்சத்தில் என்னிடத்தில் நீங்கள் சொல்லி இருக்கிறாமே, நீங்கள் ஏன் இப்படியாய் செய்தீர்கள் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்டேன். So, try not to put yourself in trouble in money matters. இப்படியா பண விஷயத்திலே உங்களை பிரச்சனைக்குள்ளே நீங்க ஆக்கி விடாதீர்கள். He who does not put out his money at usury. தன் பணத்தை வட்டிக்கு கொடாதவன். We don't know many people, but there are Christians giving money for interest. நமக்கு தெரியாத சரியான விதத்தில் ஆனால் சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வட்டிக்கு பணம் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். Even pastors are doing this job nowadays. பாஸ்டர்ஸ் கூட இந்த காரியங்களை செய்கிறவர்கள் உண்டு. Do you think they will be stronger in the sight of God? தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களோ? You think yourself, how many of you are perfect in this? All this. எத்தனை பேர் நாம் இந்த காரியங்களிலே முழுமையாக இருக்கிறோம்? Try to get rid of all this credit cards. இந்த கிரெடிட் கார்டு விஷயத்திலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். Don't put yourself in trouble unnecessarily. தேவையில்லாமல் அந்த இடத்துல நீங்கள் பிரச்சனையில மாட்டி விடாதீர்கள். People think that I am very wise in handling cards and I can buy at the time of expiry. One day you will lose everything. நான் சரியான விதத்திலே நான் அதை கையாளுவேன் என்று சொல்லுவீர்கள், ஆனால் நீங்கள் ஒரு நாளிலே அதிலே மாட்டிக்கொள்வீர்கள். Be faithful to the Lord always. கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் உண்மையுள்ளவர்களாய் இருங்கள். Walk uprightly. உத்தமராய் நடங்கள். Do righteousness. நீதியை நடப்பியுங்கள். Be always think that God is watching you. எப்பொழுதும் தேவன் நம்மை காண்கிறார் என்கிறதான நினைவில் வையுங்கள். When you are taking bribe or giving bribe, don't gossip about your senior. Suppose you are going to the shop. நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ஷாப்புக்கு, and the lady is giving you 100 dirhams more than, instead of 10 dirhams, she is by mistake she is giving you 100 dirhams. தவறுதலாக 10 திராம் தருவதற்கு பதிலாக ஒரு 100 திராம் தந்து விட்டார் வைத்துக் கொள்ளுங்கள். That morning you are praying that Lord, I need 100 dirhams today. அந்த காலை வேளையில ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு 100 திராம் கிடைச்சது. But you have only 10 dirham, you have 20 dirham, 10 dirham you have paid there. அந்த இடத்துல 10 திராம் நீங்கள் கொடுத்திருக்கீங்க. By mistake the lady is giving you 100 dirhams. தவறுதலாய் ஒரு 100 திராம் திருப்பி தந்து விட்டார்கள். என்னாச்சு? What you will do? Thank you Lord, I was praying, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு 100 dirham. No, you are supposed to return it immediately. அதை அப்படியாக வைத்துக் கொள்வதில்லை, திருப்பி கொடுத்து விட வேண்டும். அதான் ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும். When you are truthful, you may lose.
But you have to abide by that. Instead of 100, God will give you 1,000. உண்மை உள்ளவர்களாக இருக்கிற பட்சத்திலே நஷ்டங்கள் வரலாம், ஆனாலும் கர்த்தரிடத்திலே நாம் உண்மையாக இருக்கும்போது Hallelujah. அல்லேலூயா. There are in the shops, when I purchase it, so many times happen. I used to tell them, see what balance. What you're telling? They used to get angry with me. Then I tell them, sister, you gave 100 dirhams more. Thank you. Sorry. That time they laugh at you. அப்படியாக பேலன்ஸ் தரும்போது அதிகமா இருக்க பட்சத்திலே நான் அவைகளை திருப்பி கொடுக்கும்போது அவர்கள் அதை வாங்கி Even விடுகிறார்கள். if your manager is a bad man, he makes a mistake and loses money, then you have to tell him. Don't try to take revenge because he is a bad man. அவனுக்கு அது வேண்டியதான், அவன் தொலைஞ்சான். No, don't do that. You bless those who curses you. ஒரு மேனேஜர் ஒருவேளை அவன் பொல்லாதவனா இருக்கலாம் என்றாலும் அவனுக்கு நஷ்டங்கள் உண்டாகும் போது அந்த நஷ்டத்துக்கு நாம் அதை மகிழக்கூடாது, அதை நாம் சரிப்படுத்தி கொடுக்கிறவர்களா. Hallelujah. அல்லேலூயா. இப்போ தமிழ்ல சொல்றேன், கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மள எத்தனை பேர் இதெல்லாம் சரியா இருக்கும்? நீங்க சொல்லுங்க பாப்போம். எத்தனை மறைக்கிறோம்? எவ்வளவு காரியங்கள்ல உண்மையா இருக்கிறோம்? சும்மா ஈஸியா போய் அப்படியே வந்துடும். ரொம்ப சர்வசாதாரணமா போய் எங்க நீதியா நடக்கிறோம்? எப்படியாக நம்ம நிலைச்சு நிற்க முடியும்? ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியணும்னா, உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வேணும்னா இவளுக்கு கட்டாயம் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். இதுல உள்ள ஒரு காரியங்களும் தவறானதில்லை. உங்களுக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் நாளைக்கு தர்றேன் உங்களுக்கு, அதனால ஒரு பெரிய நஷ்டம் வருது, கொடுங்க, செய்யுங்க. கர்த்தர் ஏற்ற வேளையில் அவங்களுடைய பலத்த கையில் கணங்கி இருக்கும் பொழுது எப்போ உயர்த்துவார்? ஏற்ற வேளையில். ஹல்லேலூயா. அடுத்த பாட்டு, இந்த பாட்டை தான் நம்ம பாட போகிறோம். கர்த்தருடைய, அது என்ன பாட்டுப்பா? ஆமா, கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி. இதை கொஞ்ச நேரம் எழுமி நின்று பிரதர் கொஞ்சம் இந்த பாயிண்ட்களை ரிப்பீட் பண்ணுவாங்க. எழுமி இருக்கலாம். இந்த வசனங்களுக்கு நம்ம என்னையும் நான் ஒப்பு கொடுக்குறேன். ஒரு பொருத்தனையோடு கடந்து எல்லாருமே நீங்க சிலுவையில் இயேசுவை சந்தித்தவர்கள் தான். சந்திக்காதவர்கள் இருப்பீர்களானால் இந்த நேரத்தில் அவரை சந்தித்து விட்டு அவரை மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டு தான் இந்த அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போகணும். ஜோசப் will lead us. Thank you. கேட் பண்ணு. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? எங்களால் கூடாத காரியம் ஆண்டவரே, எங்களுக்காய் நீர் உத்தமனாய் இந்த உலகத்தில் வந்தீர். உத்தம புருஷனாய் எங்களால் கூடாதவைகளை நீ செய்தீர். உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை ஒருமுறை கூட நீ கழுவ வேணுமாய். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இருதயங்களிலே நீ வாசம் பண்ணி ஆண்டவரே, நாங்கள் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசி நீர் விரும்புகிறவர்களை செய்யும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கு நீ உதவி செய்வீராக. அப்போது மாத்திரமே நாங்கள் உம்முடைய கூடாரத்திலே பரிசுத்த பர்வதத்திலே நாங்கள் வர முடியும். எங்களுக்காய் பரிசுத்த பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்கிறதான ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். யெகோவா இறையாய் இருக்கிறீர். எங்களை ஒருமுறை கூட நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தந்த ஸ்லாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். இரட்சகர் இயேசுவின் மூலமாய் பிதாவே. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை கூட நான் ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். நிறைய இடங்கள்ல அபகரிக்கிற காரியங்கள் உண்டு. சொத்துக்கள், நிலங்கள், அப்படி தவறான எதுவும் உங்கள்கிட்ட இருக்குமானால் அவைகளெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கடந்து வரும். ஊருங்களில் இன்னைக்கு சொத்து பத்துகளுக்கெல்லாம் சண்டை. அண்ணன் தம்பிகளுக்குள்ள சொத்தை ஏமாற்றி எழுதி வாங்குறாங்க. கிறிஸ்தவர்கள் செய்கிற காரியம் அது செய்கிறதுக்கு நம்ம அழைக்கப்படலை. கண்டித்து உணர்த்துக்கிறார் நம்மோட கூட. இந்த பாடலை பாடுறாங்க. உமது
அதனால எத்தனை சங்கீதம் பார்த்தோம்? 6 சங்கீதம் பார்த்தோம். என்ன இதெல்லாம்? 121, 136, 15, 22, 23, 24, 5 சங்கீதங்கள் இல்லையா? 5 சங்கீதங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா 150 சங்கீதம் ஒரு வருஷத்தில் எடுக்க முடியாது. அதனால் இந்த வசனங்களை திருப்பி போய் இந்த 5 சங்கீதங்களை வாசிங்க, ஜெபம் பண்ணும். நல்ல ஆண்டவர், இந்த மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதற்கு கீழ்ப்படியத்தக்கதான இருதயத்தை எங்களுக்கு தொடர்ந்து தந்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்காக நீ சிலுவையில் மரித்தபடியால் நன்றி இயேசுப்பா. எங்களது மேய்ப்பராக இருக்கிறபடியால் நன்றி. பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும், நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறபடியால் நன்றி ஆண்டவரே. நாங்கள் அசைக்கப்படாமல் இருக்க எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைகளுக்காய் ஸ்தோத்திரம். இது எங்களுடைய குடும்பத்தை பொறுத்தது. எங்களுடைய சந்ததிகளை இதன் மூலமாக ஆசீர்வதிப்பீங்க. 1000 தலைமுறைகளுக்கு எங்களுக்கு இரக்கம் செய்வீங்க. தொடர்ந்து நீ செய்ய போகிறபடியால் நன்றி ஆண்டவரே. இந்த உன்னதமான ஆசீர்வாதங்களை இழந்து விடாதபடி, ராஜாவின் ஜெயகம்பீரம் இவர்களுக்குள்ளே இருக்கிறது என்று நாங்கள் எண்ணாகமத்தில் வாசிக்கிறோம். இளையாம் பாலாக் சொன்னா போய் அவங்கள சபீன் நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். நம்மை விலை கீழ்ப்படியும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அசைக்கப்படாத பர்வதத்தை போல இருப்போம். ஜெயகம்பீரம், the shout of the Lord within you. ராஜாவின் ஜெயகம்பீரம் நமக்குள்ளாக இருக்கும். நல்ல ஆண்டவர், இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தர் உள்ளமே பரிசுத்தமானது. ஆத்மாவே கர்த்தர் சார்